ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kbartsandcreations. இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் பெரிய சைஸில் பேச்சஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் சிம்பிளான பேச்சஸ் எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெட்டீரியல்ஸ் கோல்டு கலரில் ஸ்டோன் எடுத்திருக்கேன், கேன்வாஸ் எடுத்திருக்கேன், ஸ்டோன் செயின், ஃபேப்ரிக் க்ளூ, சிசர். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சிம்பிளான பேச்சஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொன்னோம்ல, அதே மாதிரி தான் இதையும் ரெடி பண்ணணும். நம்ம சேனலில் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி பேச்சஸும் நம்ம ரெடி பண்ணுறோம். இதே மாதிரி 6 இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன்னா பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு கோல்டு கலரில் எடுத்து வச்ச ஸ்டோன் செயினை இது சுற்றி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனுக்கான ஸ்டோன் செயினை மட்டும் அளந்துக்கோங்க. அதை வச்சு மற்ற எல்லா ஸ்டோனுக்கும் எவ்வளோ ஸ்டோன் செயின் தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்டோன் மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதில் எத்தனை ஸ்டோன் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி 6 ஸ்டோனையும் முடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்டோனை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேச்சஸை ஐ ஷேப் ஸ்டோன் இது. இப்போது இதை வச்சு நம்ம எப்படி பேட்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கேன்வாஸில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். நம்ம பேச்சஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி ரஃப்பாக இருக்கிற பக்கம் தான் பேச்சஸ் பண்ணணும். பின்னாடி இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கணும். ஷைனிங்காக இருக்கிற பக்கம் தான் கிளாத்தில் அட்டாச் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு கிளாத்தில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அயன் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதனால் எப்போவுமே ரஃப்பாக இருக்கிற பக்கம் நீங்கள் பேச்சஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச பேச்சஸை ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 5 பேச்சஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணுறேன். பார்க்க கொஞ்சம் ஸ்டார் மாதிரி தெரியும். பாருங்கள், இதே மாதிரி 1 பை 1 அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி லோட்டஸ் மாதிரி கூட பண்ணலாம். இந்த பேச்சஸ் ப்ளவுஸோட ஸ்லீவில், பேக் நெக்கில், சின்ன பசங்களோட ஃப்ராக்கு அந்த மாதிரி பட்டுப்பாவாடை சட்டை பண்ணும்போதெல்லாம் இந்த பேச்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க கிராண்ட் லுக் கொடுக்கும். இதே மாதிரி 5 பெட்டல்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நல்லா ட்ரை ஆக விடணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை கட் பண்ணுங்கள். இதில் சென்டரில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி கேப் தெரியுதுல, அதில் நீடில் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் கிளாத்தில். இப்போ நம்ம செஞ்ச பேட்ச் வச்சு இது ஸ்டிக் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃப்ளவர் மாதிரி. இது ட்ரை ஆகட்டும். இப்போ இதில் இருக்கிற கேப்லேயும் நம்ம ஒரு கோல்டன் கலர் பீட் வச்சு கிளாத்தில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் கிடச்சிருக்கு. நான் இன்னொரு பேட்சையும் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். இதுதான் அந்த பேட்ச்சு. இது ஒயிட் கலரில் இருக்கிற பேட்ச். இது கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நாம் டார்க் கலர் இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு இந்த பேட்சஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.